லிட்டில் பேபி தமிழ். ஒரு பெரிய அழகான காடு. அங்கே கீக்கின்னு ஒரு சுறுசுறுப்பான குரங்கு இருந்துச்சு. அது எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கும். மரத்துலேருந்து மரம் தாவுவதும் பழங்கள் எல்லாம் சாப்பிடுவதுமா இருந்துச்சு. தான் அவனுடைய மிகவும் பிடித்த வேலை. அந்த காட்டில் யானை, முயல், மான், கிளி, கரடி, பல விலங்குகள் இருந்துச்சு. அவர்களில் கீக்கிக்கு மிகவும் நெருக்கமான நண்பன் மோமோ தான். அது ஒரு சிறிய வெள்ளை முயல். மோமோ எப்போதும் கீக்கியுடன் சேர்ந்து சுற்றி திரியும். ஆனால் அந்த காட்டுல எல்லாருமே பயப்படுற ஒரு இடம் இருந்துச்சு. அதுதான் கருப்பு மலை குகை. அந்த குகைக்குள்ள அருகே யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு இரவும் அங்கிருந்து விசித்திரமான சத்தங்கள் வருமா. ஒரு நாள் மாலை அனைத்து விலங்குகளும் ஆற்றங்கரையில் கூடியிருந்தனர். அப்போது கிளி பயந்து கத்திச்சு. நேற்றிரவு நான் நிழல் அரக்கனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிச்சு. அனைவரும் அதிர்ச்சியா அதை பார்த்தாங்க. உண்மையாவான்னு கேட்டாங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு சிலர் கேட்டாங்க. கிளி நடுங்கி கொண்டே சொல்லுச்சு. அதற்கு பெரிய ஒளிரும் கண்கள் இருந்துச்சு. முழுக்க கருப்பு நிழல் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சு. அதை கேட்டதும் மான் பயந்து அழவே ஆரம்பிச்சிச்சு. வயதான ஆமை மெதுவாக சொன்னிச்சு. பல வருடங்களுக்கு முன்பே அந்த குகை சாபமிட்ட இடம் என்று நான் சொன்னேன். அனைவரும் அமைதியாகிட்டாங்க. ஆனால் கீக்கி மட்டும் அதை நினைச்சு சிரிச்சான். அரக்கன் எல்லாம் இருக்காது. அந்த நேரத்தில் திடீரென்று ஐயோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். அங்கே மொமோ இல்லை. மொமோ எங்கே என்று கீக்கி பதறினான். கிளி மெதுவாக சொன்னது, அரக்கன் அவனை பிடித்திருக்கும்னு. அந்த வார்த்தையை கேட்டதும் எல்லாரும் பயந்து போனாங்க. ஆனால் கீக்கி மட்டும் யோசனையுடன் இருந்தான். அவன் மனதில் ஒரே எண்ணம் தான், என் நண்பனை நான் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த இரவு காடு மிகவும் இருண்டு இருந்தது. நிலவு மேகங்களும் மறைந்து காற்று பலமாக வீசியது. மரங்களின் நிழல்கள் பயங்கரமாக ஆடின. கீக்கி தனியாக கருப்பு மலைக்கு செல்ல ஆரம்பித்தான். வயதான ஆமை அவனை தடுத்து சொன்னது, அங்கே போகாதே கீக்கி. அந்த குகைக்கு சென்றவர்கள் திரும்பி வரவில்லை அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் கீக்கி தைரியமாக சொன்னான், நான் பயப்பட மாட்டேன். மொமோவை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மெதுவா குகை நோக்கி சென்றான். அப்பொழுது பின்னால் கிளை உடைந்த சத்தம் கேட்டது. கீக்கி பயந்து திரும்பி பார்த்தான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. அப்போது தரையில் பெரிய காலடி சுவடுகள் பார்த்தான். இவ்வளவு பெரிய காலடி சுவடா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான். அவன் இதயம் வேகமாக துடித்தது. திடீரென்று குகைக்குள்ளே இருந்து பயங்கர சத்தம் வந்தது. கீக்கி சில நொடிகள் பயந்தான். ஆனால் மோமோ நினைவுக்கு வந்ததும் அவன் தைரியமாக குகைக்குள் சென்றான். குகைக்குள் முழுக்க இருட்டா இருந்துச்சு. தண்ணீர் சொட்டு சத்தம் மட்டும் கேட்டது. காற்று மிகவும் குளிராக இருந்தது. கீக்கி மெதுவாக நடந்தான். திடீரென்று 2 ஒளிரும் கண்கள் இருட்டில் தோன்றின. கீக்கி பயந்து கத்தினான். ஆனால் அந்த உருவம் வேகமாக ஓடிவிட்டது. கீக்கி அதை பின்தொடர்ந்தான். அவன் குகையின் உள்ளே இன்னும் ஆழமாக சென்றான். அங்கே ஒரு ரகசிய அறை இருந்தது. அது நடுவில் ஒரு பெரிய கூண்டு இருந்துச்சு. அந்த கூண்டுக்குள்ள மொமோ அடைக்கப்பட்டிருந்தது. கிக்கி, என்ன காப்பாத்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அழுதது. ஒரு சிரிப்பு சத்தம் முழு குகையிலும் ஒலித்தது. இருட்டிலிருந்து ஒரு நரி வெளியே வந்தது. நான் தான் எல்லாரையும் பயமுறுத்தினேன். இருக்கும் பழங்களையும் புதையலையும் யாருக்கும் எடுக்கக்கூடாது என்பதற்காக தான் எல்லோரையும் பயமுறுத்தி வச்சிருந்தேன்னு சொல்லுது. அதனால பல மாதங்களாக எந்த விலங்குகளும் இங்கு வரவே இல்லை. கீக்கி கோபமடைந்தான். நீ எல்லாரையும் ஏமாத்திட்ட. ஆனால் நரி சிரிச்சது. இப்போது நீயும் இங்கிருந்து வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அப்பொழுது கீக்கி சுற்றி பார்த்தான். அங்கே மேலே ஒரு பெரிய தேன் வாளி தொங்கிக் கொண்டிருந்தது. அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் மெதுவாக கயிற்றெழுத்தான். திடீரென்று முழு தேனும் நரியின் மேல் விழுந்தது. நரி வலிக்கு கீழே விழுந்தது. கீக்கி உடனே கூண்டை உடைத்தான். மொமோ வெளியே வந்துச்சு. இருவரும் வேகமாக ஓடினார்கள். நரி அவர்களை பிடிக்க முயன்றது. ஆனால் தேனில் வலிக்கு மீண்டும் கீழே விழுந்தது. இருவரும் குகையிலிருந்து வெளியே வந்தனர்.
முழு காட்டு விலங்குகளும் ஒன்று சேர்ந்தன. கீக்கி நடந்த அனைத்தையும் சொன்னது. அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். சிங்கராஜா மிகவும் கோபமடைந்தார். அவர் நரியை காட்டிலிருந்து விரட்டி விட்டார். இந்த காட்டில் யாரும் பயப்படக்கூடாது. உண்மை எப்போதும் வெல்லும். அதன் பிறகு எந்த விலங்கும் கருப்பு மலையை பயப்படவில்லை. அனைவரும் கீக்கியை பாராட்டினார்கள். மோமோ சிரித்துக்கொண்டே சொன்னது, நீதான் இந்த காட்டிலேயே மிகவும் தைரியமானவன். கீக்கி மகிழ்ச்சியாக சிரித்தான். அந்த நாளுக்கு பிறகு அவன் அந்த காட்டின் உண்மையான கதாநாயகனாக மாறிவிட்டான். பயத்தை விட உண்மை எப்பவும் சக்தி வாய்ந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.